அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பாட்டு கடை வந்து பாத்தீங்கன்னா 30x50 வடக்கு பார்த்த 2 சைட்டுங்க. 30 அடி அகலங்க, 50 அடி நீளங்க. பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி வந்துருதுங்க. எக்ஸாக்டா இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஈரோடு டு சத்தியபுரம் ஹைவேஸ்ல ஆவாரங்காட்டூர் பிரிவு பஸ் ஸ்டாப்புக்கும் ஐயம்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்புக்கும் சென்டரா இருக்குங்க. 4-வே ஹைவேஸ்லயே இருக்குங்க. எக்ஸாக்டா 2 சைட்டு வடக்கு பார்த்த மாடிங்க. 30x50 2 சைட்டுக்கு ரெண்டுமே வடக்கு பார்த்த மாடிங்க. இதனுடைய மைனஸ் என்ன, ஒரு 5 அடி குழிங்க. மற்றபடி பார்த்து பாத்தீங்கன்னா மெயின் பைபாஸ் மேலேயே இருக்கு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடம் மண்ணு கொட்டி ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு பில்டிங் பண்ற மாதிரி தான் அருமையான ஏரியாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சேம் நான் சொன்ன மாதிரி தான் பக்கத்தாண்டையில பில்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, ஆல்ரெடி பில்டிங் பண்ணி மரவேலை கடை ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்தான பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் டைப்ல பில்டிங் ஆயிட்டு இருக்கு. ஈரோடு டு சத்தியபுரம் ஹைவேஸ்ல ஆவாரங்காட்டூர் பிரிவு ஃபர்ஸ்ட், அதாவது இப்போ நம்ம ஆப்போசிட் பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஐயம்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்புங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்துட்டீங்கன்னா HP பெட்ரோல் பங்க், அதுக்கு அப்படியே நியர் கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவாரங்காட்டூர் பஸ் ஸ்டாப்புங்க. பாருங்க, எக்ஸாக்டா மெயின் பைபாஸ் மேலேயே இருக்குதுங்க பஸ் ரூட்டுங்க. 2 பஸ் ஸ்டாப்புக்கு சென்ட்ரலயே இருக்குது. இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் 5 ரூபா சொல்றாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் ரேட் கிடையாது, நெகோஷியபிள் தான். பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 அடி குழிங்க சொல்லிடுறேன். பட் நம்ம கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ற மாதிரி இருக்கும். மேடம் கொட்டி ரெடிமெண்ட் இருக்கு. பட் ஆனா பண்ணுனா நல்ல ஒர்த்தான இடங்க. ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு இது அருமையான இடம், இன்வெஸ்ட்மெண்ட் டைப்புக்கு ஒரு நல்ல அருமையான இடம். ஸோ இந்த இடம் தேவைப்படுற கஸ்டமர் யாரா இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஒரு நல்ல ரேட்டுக்கு பெஸ்டான ரேட்டுக்கு பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்.